இன்றைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் செய்திகளின் பின்புலத்தை ஆராய்வோம் பாருங்கள். பிஜேபி ஜெனரேஷனல் ஷிப்ட் அப்பேஸ் என்பதாக அண்ணாசாலை ஆங்கிலேயர் போட்டுச்சுன்னா அது என்ன அப்படி பார்லிமெண்டரி போர்டு லீவ்ஸ் அவுட் வாஜ்பாய் அத்வானி ஜோஷி என்பதாக பிஜேபி ஹஸ் டிராப்ட் இட்ஸ் வெட்டர்ன் triumvirate from the party's highest decision making body. நாடாளுமன்றத்தில் ஒரு போர்டு என்பதாக குழு வைக்கிறார்களே, அதில் மக்களவை சேர்ந்தவர்கள், மாநிலங்களவை சேர்ந்தவர்கள், சேராதவர்கள், இப்படியாக கட்சியினுடைய தலைமை குழு என்று ஒன்று இருக்கும். அதுதான் முடிவுகளை செய்யும். அப்படி முடிவுகளை செய்யும் பொழுது அந்த பெரிய கட்சியிலிருந்து அவர்கள் கொடுக்கும் வழிகாட்டலில் தான் முழுக்க ஒரு கட்சியே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நடக்கும். அது ஆளுங்கட்சியாக இருந்தால் முழு ஆட்சியையே இந்த பாராளுமன்ற குழு என்பது வழிகாட்டும், திசை வழிப்படுத்தும். அந்த குழுவிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? இப்ப முன்னாள் பிரதமர், அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் பெரும் பெயரை பெற்று தந்த நல்ல எழுத்தாளர், சிந்தனையாளர், கவிஞர் வாஜ்பாய் நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொறுப்பில் நீக்கப்பட்டிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, உடல்நலம் காரணமாக வயது மூத்தர் என்று கருதப்படுகிற முரளி மனோகர் ஜோஷி நீக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு, தொடர்ந்து நன்மை பெறுவதற்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவர்களை வயதை காரணம் காமிச்சு நீக்கி இருக்கிறது மோடி தலைமையிலான, அமித்ஷா தலைமையிலான குழு. அதாவது இப்போ அமித்ஷா தான் சொல்லணுமோ? மோடி ஆளு அமித்ஷானாலும் அமித்ஷா தான் சொல்லணும் நீங்க கட்சியில. சரி, உள்ளபடியே இவர வாஜ்பாயை நீக்கினாங்கன்னு சொன்னா, வாஜ்பாய் மக்களவையில் இல்ல, மாநிலங்களவையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் எங்க வரதில்லை. ஓஹோ, அமைதியா இருக்கிறார். சரி, ஆட்சியோட சரி. சரி, அத்வானி நீக்கினாங்கன்னா அவர் மக்களவையில் வேற இருக்காரு, சண்டை போட்டுட்டு வந்துட்டார்ல. அதாவது அவருக்கு பலவீனமான தொகுதியை கொடுக்கலாம், நான் பலமான தொகுதி தான் வேணும், நான் நிக்கிற தொகுதின்னு சொல்லி போட்டு காந்திநகர் சொல்லி போட்டு வந்துட்டார்ல. திருப்பி சரி சரி ஒளிஞ்சு போ அப்படின்னு நிறுத்தினார்ல மோடி அவரை. அவர் வந்துட்டாரு. அப்படி இருந்தும் கூட அவரையும் நீக்கவெல்லாம் இல்ல, இது இறக்கி விட்டுட்டாங்க. உம்பிட்டுத்தேன், நீங்க இனிமே காலாவதியானவர்கள், காலாவதியான சிந்தனையை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் புதிய ஆட்சி, புதிய சிந்தனை, புதிய ரத்தம் அது வர வேண்டும் என்று நரேந்திர மோடி மிகச்சரியாக பொருத்தமாக இந்திய துணைக்கண்டத்தின் எதிர்பார்ப்புக்கு இணங்க மக்கள் வாக்களித்தது நரேந்திர மோடிக்கு தானே தவிர பாஜகவினுடைய பழையவாதிகளுக்கு, பழமைவாதிகளுக்கு அல்ல என்பதை நரேந்திர மோடியும் புரிந்து கொண்டதனால், அதை ஒட்டி அமித்ஷா தன்னுடைய கால்களை எடுத்து வைப்பதனால் ரொம்ப தெளிவாக அடுத்து முரளி மனோகர் ஜோஷி இவரும் கூட ஐயோ பாவம் என்ன அவர் இருந்த இடம் பறி போச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவருடைய நிலைமையும் கூட இறக்கி விட்டுட்டாக என்ற நிலைதான் என்று சொன்னால், இது என்ன நிலை என்று கேட்பவர்கள் இருக்கிறார்களே, சங் பரிவார் என்பதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது, பாஜக தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று பலர் நினைத்துக் கொண்டிருந்தாலும் இல்லை. வளர்ச்சி என்ற தலைப்பை கொடுத்து இந்திய துணைக்கண்டத்தையே ஈர்த்து அதன் மூலம் ஆட்சிக்கு வந்திருப்பது நரேந்திர மோடி தான். அதன் மூலம் அதை ஏற்பாடு செய்து உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் இல்ல களத்துல போய் இறங்கி கச்சா முச்சா பண்ணியோ களப்பலி பண்ணியோ அதை கொண்டாந்தது அமித்ஷா தான். அதனால அமித்ஷாக்கு கட்சி தலைவர், நரேந்திர மோடிக்கு பிரதமர் பதவி என்பது அமர்ந்திருக்கும் பொழுது டெசிஷன் மேக்கிங் என்ற தீர்மானங்கள், முடிவுகளை செய்யக்கூடிய இடத்துல இவர்களை வச்சுக்கிட்டு பழைய ஆளுகளை, பழைய பஞ்சாங்கங்களை அல்லது இவர்கள் காலாவதியான சிந்தனையை சொல்பவர்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியாதியா. புது ரத்தம் வரட்டு என்பதாக செய்வதில் தப்புன்னு சனம் கேட்க போகுது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பிறகு இருந்தபோது அத்வானி உள்துறை அமைச்சராக இருந்தாரு. வாஜ்பாய் ஒரு மிதவாதி, அத்வானி தீவிரவாதி, குறிப்பாக இந்துத்துவ தீவிரவாதி குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டுல பொய்யாக்கிட்டாரு இப்ப மோடியும் அமித்ஷாவும். அதாவது பாஜக என்ன செய்ய போகிறது என்று எதிர்பார்த்த மக்களுக்கு ஆட்சியில் நல்லது செய்யறது முதல்ல கட்சியில் அதடி மாற்றம் செய்து ஆட்சிக்கும் ஒரு அதடி மாற்றம் இருக்குமோன்னு ஒரு பீதி உண்டு பண்ணிருக்கிறார் மோடி அவர்கள். நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாஜ்பாயினுடைய இந்த நீக்கம் பாஜகவை நேசித்த உண்மையானவர்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்கிறது. அதாவது வரலாறு ரீதியா பாஜகவை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் அந்த குழப்பம், மோடியை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அந்த குழப்பம் வராது. அதனாலதான் பிஜேபி டிராப்ஸ் அத்வானி ஜோஷி ஃப்ரம் பேனல் என்பதாக இவங்க எடுத்து போடுவதாக ஈக்காடு தாங்கள் ஆங்கில நாளேடு.
வாஜ்பாய் அத்வானி ஜோஷி நீக்கம், பாஜக ஆட்சி மன்றம் குழுவில் அதிரடி மாற்றம் என்பதுதான் அம்பத்தூரில் இருந்து வரக்கூடிய தமிழேடு. வாஜ்பாய் அத்வானி ஜோஷி நீக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன கச்சேரி சாலை ஏடு முதற்கொண்டு போடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் என்று சொன்னால், இதே மாதிரி இன்னொரு பக்கம் சரியா சில காலாவதியான ஆட்கள் நினைச்சு பழைய ஆட்களை, பழைய சிந்தனையில இருக்கிறவங்க கரடி தட்டி போன சிந்தனைன்னு வைங்களேன், வரட்டுவாத சிந்தனையாளர்கள் உள்ள பேசிக்கிறாங்கன்னு வைங்களேன். புதிய சிந்தனை, புதிய கருத்து, புதிய வழித்தடம், புதிய முறை, புதிய பாணி, இப்படியாக வந்தாத்தான் இந்தியாவில் ஆட்சியை பிடிக்க முடியும்னு வந்தவர் நரேந்திர மோடி. அதை விளங்கிக் கொள்ளாம பழசையே பேசிக்கிட்டு இருந்தா தனிமைப்படுவில்ல என்பதுதான் அணுகுமுறை. அப்ப பழசையே பேசிக்கிட்டு இருக்கிற இன்னும் பலர் இருக்காங்களே, அவியல் என்ன செஞ்சாவோ அப்படின்னா, ஒரு விவகாரம் உண்டு. அரசாங்கத்திலோ அல்லது சில கட்சிகளுக்குள்ளோ நீங்க சிக்கலான ஆள்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துறது, உங்களுக்கு மேல கொடுத்து மேல அதிகாரியா தூக்கி போட்டு ஒரு பல்ல பிடுங்கிற மாதிரி அதிகாரியா, அதிகாரம் இல்லாத அதிகாரியா போட்டு எக்ஸிகியூஷன் சொல்லுகிறாரே நடைமுறையில் செயல்பாடு, அந்த செயல்பாட்டில் தங்களுக்கு வேண்டியவர்களை போட்டு வேலையை நடத்துவது என்பது வேலையை சாத்தியமாக்கும். இதுதான் பொது விதி. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேரை இறக்கியே விட வேண்டியிருக்கும், சில பேரை மேல ஏற்றி விட்ட வேண்டியிருக்கும். இப்படித்தான் பிரணாப் முகர்ஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, நிதி அமைச்சரா இந்தியாவில் இருந்தாரு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில மன்மோகன் சிங் சொல்லுவதையெல்லாம் எதிர்த்து சில நேரம் செஞ்சாரு. ஐயோ பாவம், ஒவ்வொருத்தரும் கைபேசி பேசுறாவோ, ஓடவே ஓடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு கைபேசிக்கு பேருன்னு சொன்னா, அந்த பேசிக்கு இங்க வந்து பேசினாலே காசு என்று வரிச்சலுகை கிடையாதுன்னு சொன்னாரு. ஐயா வரிச்சலுகை வேணும்னு சிதம்பரம் சொன்னாரு. ஏத்துக்கிறல பிரணாப் முகர்ஜி. இவர் என்னையா பண்ண, நான் பிரதமரா வருவேன் வீட்டுல சொல்லிவிட்டேன், பேரம்பேத்திகள்கிட்ட சொல்லிவிட்டேன்னாரு. அதை விட உயர் பதவி குடியரசுத் தலைவர் வாங்க ஐயான்னு தூக்கி மேல கொண்டு போய் பல்லு இல்லாத பாட்டையாவ ஆக்கிவிட்ட பிறகு நிதி அமைச்சருக்கு உள்ள வந்த பாசி அப்படியே மாத்தி போட்டாரு கொள்கைகளை. இது மாதிரி தான் செய்யறதுங்க. இது பாணிங்க. இந்த பாணியில 4 states get new governors என்பதாக என்ன, நீங்க வந்து தெளிவா 4 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள். நெருக்கடிக்கு படித்து ஷீலா தீட்சித் ராஜினாமா. அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆளுநராக நியமிக்கப்பட்டு ராஜினாமா செய்தவங்க பட்டியலை பார்த்தா, கச்சேரி சாலை ஏடு சொல்வது போல மகாராஷ்டிரா சங்கர் நாராயண ராஜினாமா பண்ணாரு, மேற்குவங்க MK நாராயண ராஜினாமா பண்ணாரு. சங்கர் நாராயணனை கூட நீங்க கேரளான்னு சொன்னா, MK நாராயணன் தமிழனுக்கு எதிரான கேரளா என்று சொல்லுவது கண்டீங்கன்னா, அஸ்வினி குமார்னு சொல்லி போட்டு நாகாலாந்து கவர்னர் இருந்தவர் ராஜினாமா பண்ணாரு. உத்தரப்பிரதேசிலிருந்து PL ஜோஷி ராஜினாமா பண்ணாரு. கோவாவில் இருந்து PV வாங்கு, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல இருந்து சேகர் தத்து, மிசோரத்திலிருந்து புருஷோத்தம, கேரளாவிலிருந்து ஷீலா தீட்சித் ராஜினாமா பண்ணிட்டாங்க என்று வரும்பொழுது, புதிய ஆளுநர்களாக கல்யாண் சிங்னு ஒரு பார்ட்டி இருந்தாரா உத்தரப்பிரதேசத்துல, எல்லாம் பேமஸ். அவரு பெருமைக்குரியவர். அவரு பாபர் மசூதியுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருந்து இந்துத்துவ வெறின்னு சொல்லுவாங்க, அதை நேரடியாக செய்யாம ஆட்சி அதிகாரத்தோடு செஞ்சவர். ஆனால் அவர் பதவி விட்டு போன பிறகு, கட்சி மாறிய பிறகு, இவர் யாரை குறை சொன்னார்னா மூத்த தலைவரை துண்ணால் சொன்னாரு. யார் யாரும் பெயரெல்லாம் சொல்ல. ஆக இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை வருவதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணமாக இருந்தாங்க அரசா செஞ்சவர் அவரு. ஆனா வாஜ்பாய் ஒரு பக்கம் போறப்ப கல்யாண் சிங் வரவு வந்து ஏற்கனவே இருந்த இந்த அமித்ஷா, இந்த மோடியுடைய அந்த அரசு வந்து மீண்டும் வந்து இந்துத்துவ கையெழுத்துக்கிறது ஒரு உத்தரவாதம், ஒரு அறிகுறி தான் கல்யாண் சிங் அவர்கள் கவர்னர் சொல்றாங்க. அதாவது கல்யாண் சிங் என்பவர் இந்த அளவுக்கு அந்த அத்வானியினுடைய ரத யாத்திரா ஆக்குவதற்கு உதவியா இருந்தாருன்னா, அந்த கல்யாண் சிங் மறுபடியும் சமாஜ்வாதி முலாயம் சிங் அணைச்சுக்கிட்டாருன்னா, மறுபடியும் அங்கிருந்து வெளியே வந்து பாஜக உள்ள வந்தாருன்னா, இவருக்கு என்னையா கொடுப்பது, வெத்து வேட்டா இருக்காரு, சரி இவருக்கு ஆளுநர் போட்டுருவோம் என்பதாக அவரை தூக்கி ஆளுநர் ஆக்குறாங்க. அதே மாதிரி என்ன ராஜஸ்தானுக்கு ஆளுநர் ஆக்குறாரு அவரை, சரி உத்தரப்பிரதேசத்துக்கும் சரி கர்நாடகாவுக்கும் சரி, இப்படி 4 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களாக வித்யாசாகர் ராவ், வாஜ்பாய் வாலா, மிருத்துல்லா சின்ஹா, இவங்க எல்லாம் வயது கூடவங்க. மூத்தவங்களுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா, ஐயோ பாவம் அவங்களும் இருக்கட்டும் நல்லா ஒரு வாரத்துல என்று கேட்காங்கல்ல, அப்படி கேட்கறதுக்காக இவங்களுக்கெல்லாம் வரிசையில கொடுத்திருக்காங்க.
இதுதான் அங்கிருந்து வருது என்று சொல்லும் பொழுது இந்த ஷீலாஜித் ராஜினாமாவுக்கு அடிப்படை காரணம் கூறப்படுவது அந்த ஷீலாஜியோட சுயமரியாதையும். அதாவது மத்திய ஹோம் மினிஸ்டர்ல இருந்து உள்துறை அமைச்சர் இருந்து ஒரு சிறிய அதிகாரி இவங்க கூப்பிட்டு பிளீஸ் ராஜினாமா செய்யுங்கன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் பொறுக்க முடியாம நான் கட்சியுடைய மூத்த தலைவர் ஏற்கனவே முதலமைச்சர் அனுபவப்பட்டவர் என்னை இப்படி டீல் போடுறது பிடிக்குன்னு சொல்லி உடனே கடிதம் கொடுத்துருக்காரு ஷீலாஜித். அவருக்கு பெரிய குறை என்ன சொன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து இன்றைக்கு குடியரசுத் தலைவர் இருக்கும்பொழுது எந்த காங்கிரஸ்காரரை குறிப்பாக தன்னை போன்ற மூத்த தலைவர் கூட கவனிக்கல. அவர் வந்து இருக்கிற பாஜக அரசுக்கு வந்து ஆதரவா இருக்காருன்னு குற்றம் சாட்டுறாங்க ஷீலா தீட்சித். அது மட்டும் இல்ல, ஷீலா தீட்சித் சோனியா அணின்னு சொல்லி போட்டு மன்மோகன் அணி அவர் மேல பழிய போட்டார்களே, இப்படி வில்லங்கம் எல்லாம் வந்து கடைசியா ராஜினாமா பண்ற அளவுக்கு நிலைமை வந்துட்டு. அது ஒரு பக்கம்னு சொன்ன, இங்க நம்ம ஊர் பக்கம் டெல்லியினுடைய பாதிப்பு, டெல்லியில் இருந்து வரக்கூடிய வீச்சு தானே இதெல்லாம். டெல்லியினுடைய வீச்சு சென்னையிலும் எதிரொலிக்குங்கோ என்று சொல்வது போல, இலங்கையின் வீச்சாக அதை காட்டுவது போல, நேற்று திருதிப்புடு கூட்டின டெசோ கூட்டத்தில் என்ன செஞ்சார் தலைவர் கலைஞர்? தமிழ்நாட்டில் நேற்று சென்னையில டெசோவை, அதாவது மறுபடியும் டெசோ என்பதை கூட்டியிருக்கிறாரு, மறுபடியும் கூட்டியிருக்கிறாரு. திடீர் டெசோவை திடீர்னு கூட்டிய பெருமை திமுக தலைவர் கலைஞர் தான். என்னன்னா, முந்தா நேற்று மத்தியானத்துக்கு மேல நிலைமைகள் எல்லாம் கேள்விப்பட்டு எங்கிருந்து என்ன தொலைபேசி வந்துச்சோ, என்ன வழிகாட்டல் வந்துச்சோ நாம சொல்லக்கூடாது. அது திடீர்னு நாளை டெசோ கூடும்னு சொல்லிவிட்டாருங்க. நேற்று டெசோவை கூட்டி விட்டார். டெசோனா அவர் யார் யாரெல்லாம் சொல்றாரு? நானு, ஸ்டாலின், சுப்புலட்சுமி ஜெகதீஷ, என்ன அதுக்கு பிறகு வந்து வீரமணி, சுபேரபாண்டியன், சொல் திருமாவளவன், இம்பிட்டுதான் அன்பழகன் பேராசிரியர், இம்பிட்டுதாங்கிறார் இல்லீங்களா? இப்படிப்பட்ட டெசோ கூட்டி டெசோ பிரஷர் டு கீப் ராஜபக்சே அவுட் ஆஃப் யுஎன் அசம்பிளி என்ற நல்ல செய்தியையும் நேற்று நாம் சுட்டிக்காட்டினோமே. பிரிட்டிஷ் தமிழ் பாரம் கேட்கிறது. அதையும் தாண்டி நாடு கடந்த தமிழீழ அரசும் நேரடியாகவே அதனுடைய தலைமை அமைச்சர் ருத்ரா எழுதுகிறார், ஐயா பாஞ்சிமூனே, நீங்க எப்படி ஐயா ஐநா மனித உரிமை கவுன்சில்ல போர்க்குற்றம் செஞ்சாவங்கன்னு சொல்லி போட்டு போர்க்குற்ற விசாரணையிலும் ஒரு வரியால் எழுதி அந்த போர்க்குற்ற விசாரணையை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சியோ. அப்படி இருக்கும் பொழுது அந்த விசாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு இலங்கை அரசு சொன்னா உங்களை மீறுதா இல்லையா? அப்ப நீங்க எடுத்து சொல்லி அதை கண்டிக்கணுமா இல்லையா, அதை எதுக்கணுமா இல்லையா என்ற விஷயத்தையும் கேட்டு போட்டு, அதே மாதிரி நீங்க ஐநாவின் பொதுச்சபைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கள, எல்லா நாட்டுக்காரர்களும் வந்து உட்கார்ற மாதிரி, அதுக்கு தலைவர் இருக்காரலாம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் இருப்பாரலாம். அவர்கிட்ட சொல்லி இந்த ராஜபக்சே அங்க வந்து பேயக்கூடாதாக்கு சத்தம் மூடு, அவருக்கு அழைப்பு கொடுத்தது ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லும் ஐயா என்று ஒரு கடிதம் எழுதினார். ஆஹா, பிக்கப் ஆகுது ஐயா ஊடகங்கள் எல்லாம், நாம எடுப்போம் ஐயா என்று வெறும் வழக்கமா அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அரசியல் சந்தர்ப்பம் நினைச்சாரு. இதே டெஸ்டோ மாநாட்டை ஒரு கால தலைவர் கலைஞர்கள் வந்து இதே அண்ணா சாலையில பிரபலம் நடத்தினாரு. அன்றைக்கு மதுரையாதன் உட்பட இந்த தமிழ்நாட்டை ஒன்று திரண்டது. ஆனா அப்படி நடத்தப்பட்ட மாநாட்டுக்கு பிறகு தொய்வு ஏற்படுதல் வந்து ராஜபக்சேக்கு கும்மானம் ஏற்பட்டு போச்சு. இதே ராஜபக்சே இப்ப வந்து அமெரிக்காவையும் ஐநா சபையும் இந்தியா ஒப்பிடும்போது இந்தியாவே பரவாயில்லங்கிற மாதிரி இப்ப ஐநா சபை செயல்படுது. இந்தியாவை பற்றி ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் அந்த பிறகு அங்க இலங்கைக்கு போன போது அங்க எவ்வளவு போர் அடிச்சாங்க. அப்ப கூட இந்திய அரசோ இந்திய நாட வந்து அதை பெருசா எடுத்துக்கல. அதையும் தாண்டி ஐநாவுடைய மனித உரிமை குழு இலங்கைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாகவே ராஜபக்சே சொல்லும் போது கூட அவர்களுக்கு இன்னும் இந்த வீர உணர்வு வரவில்லை, தன்மான வரவில்லை, அமெரிக்காவுக்கு ஐநா சபைக்கு வரவில்லை. அப்படி வந்தா இவர்களே நேரடியாக ராஜபக்சே கண்டிக்கலாம், வரக்கூடாது சொல்லலாம், செய்யலாம். சுயமரியாதை இல்லாத வேலையை ஐநால உட்கார்ந்து இருக்கிறான், அமெரிக்கால உட்கார்ந்து இருக்காங்களா நமக்கு தெரியல. இந்த சீனாவை சேர்ந்தவர் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குல்ல, சீனாவில் பாம்பு சூப் பிரபலமானதான். அந்த பாம்பு சூப் வந்து ஒருத்தர் கட் பண்ணிருக்காரு சமையல்காரரு. கட் பண்ண பாம்பு தலை தனியா இருக்கு, உடல் தனியா இருக்கு. அந்த உடலை வந்து அவரு சூப் செஞ்சுட்டாரு. கடிச்சு அவர் செத்து போனாரு, நேற்று வந்திருக்கு. ஆக பாம்பை விட மோசமானவர்கள் சிங்களர்கள். அதாவது விஷத்தை ராஜபக்சே இன்னைக்கு போனாலும் நாளைக்கு போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஜெயவர்தனா வந்தாலும் சரி, ராஜபக்சே வந்தாலும் சரி, யாரு அதிகாரத்தில் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து வந்து தமிழர்கள் செயல்படுவாங்க. அந்த வெறி உணர்வு நிச்சயமா இருக்கு அவங்கள்ட்ட. அதை போக்க வேண்டியது இந்திய அரசுடைய மிக முக்கியமான கடமை. இதுல வந்து நீங்க நிறைய பேசிட்டு சொல்றது வந்து சாட்ஜாப் தான். இது வரைக்கும் பேசாததா? யார் பேசல? இவங்க அங்க போறாங்க, அவங்க வராங்க, பேசி பேசி இது வரைக்கும் ஒன்றாகவே இல்லை, மாறாக பணிகள் தான் அதிகமா இருக்கு. ஆனால் இந்த டெசோ மாநாட்டை நடத்தி இவர் இப்போ கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இருக்குதே, உள்ளபடியே எத்தகைய சூழலில் என்று பார்த்தால் போர்க்குற்ற விசாரணையை கண்டு மஹிந்த ராஜபக்சே ஐநாவிலிருந்து வருகிறது,
தீர்மானம் வருகிறது. அதில் ஒரு குழு போடப்பட்டுள்ளது. குழு 3 பேரும் கராரான பேர்வழிகளாக இருக்கிறார்களே. அஸ்மா ஜஹாங்கீர் போன்ற பாகிஸ்தான்ல நமக்கு ஆதரவா நாடுன்னு நினைச்சா அங்கிருந்து உள்ள மனித உரிமை தலைவி இருக்காங்களே, இப்படியெல்லாம் இருக்காங்களே, ஆர்வேல இருந்திருக்காங்களே, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அச்சப்பட்டு கொண்டு தனக்கு ஆபத்து என்று மஹிந்த ராஜபக்சே பயப்படுவதனால இன்றைக்கு அவர் எல்லா வகையான சூட்சமும் மூலமும் அதை உடைப்பதற்குள்ள ஏற்பாடு செய்தால், இந்திய அரசும் இலங்கை அரசு போல விசா மறுப்பு என்று போர்க்குற்ற விசாரணை நிபுணர்களுக்கு செய்தால் தமிழர்கள் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அதை டெசோ சொல்லாவிட்டாலும் நாம சொல்லுவோம். என்னன்னா, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் கூராமகிருஷ்ணன் அப்படி சொல்லுவாரு, இதை கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. என்னையாது அப்படின்னா, ஆங்கிலத்திலும் தமிழிலும் தெளிவாக இணையத்தில் இருந்து எடுத்து இன்னென்ன கேள்விகள் எல்லாம் அவர்களுக்கு ரெஃபரன்ஸ் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்களே, அதை கேள்விகளாக மாற்றி தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அந்த கேள்விகளை கொடுத்து இதற்கெல்லாம் பதிலை நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் இருக்கின்ற அகதிகள் மத்தியிலும், அவர்கள் அகதிகள் முகாமில் இருக்கிற அல்லது பதிவு செய்யப்பட்ட அகதிகளா இருக்கலாம், அங்க போற பார்த்துட்டு வந்தவர்களா இருக்கலாம், அல்லது கேள்விப்பட்டவர்களா இருக்கலாம், இங்க இருந்துகிட்டு அங்க உள்ளது கேள்விப்பட்டவங்க கூட எழுதலாம், எல்லாத்தையும் நிரப்பி இப்படி ஐநாவுக்கு அனுப்ப சொல்லுங்க. இப்படி ஒரு விவகாரம் இருக்கு. தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது என்பதையும் எழுதிக் கொண்டிருப்பது என்பதையும் உச்சகட்டமாக குரல் எழுப்பிக் கொண்டிருப்பது என்பதையும் சற்றே நிறுத்திவிட்டு ஆக்கபூர்வமான பணி செய்யுங்க ஐயா என்று நாம இந்த நேரத்தில் கேட்க வேண்டியிருக்கு. ஆனா வைகோ சிவா சொல்லுகிறார்கள், மத்தியில் இருக்கிற எந்த அரசு இருந்தாலும் அவர்கள் தமிழில் நிலைப்பாட்டில் சரியான கருத்து இருக்கார். வைகோ இந்த டெசோ இருக்கிற கூட்டம் யாருமே திருமணம் பெருக்கிறார், எங்க பெருக்கிறாரு. ஆக தமிழீழத்துக்காகவும் தமிழருக்காகவும் கள்ளத்தூணில் ஏறி பாடுபட்ட ஒரே தலைவர் வைகோ தான். திம்பி பச்சு வந்தாலும் சரி, எந்த பச்சு வந்தாலும் நேரடியாக கிளம்புறாரு, பாடுபட்டு. ஆக வைகோ சொல்வது, கடந்த மத்திய அரசா இருந்தாலும் சரி, இந்த மத்திய அரசா இருந்தாலும் சரி, அவர் இலங்கை பிரச்சனை நிச்சயமாக சிங்கள அரசு ஆதரவு சொல்லிருக்காரு வைகோ. ஆக அமெரிக்கா உட்பட எந்த நாடு இலங்கை மிரட்டது போல ராஜபக்சே நடித்தாலும் அவர் இந்தியாவில் இருக்கிற எதுக்கும் பயப்பட மாட்டார். வெறுமனே நடிக்கிற ராஜபக்சேங்கிறாங்க தமிழில் ஆதரவாளர்கள். ஆனால் தலைவர் கலைஞர் சொன்னதுக்கு தான் வைகோ அப்படி சொல்லியிருக்காரு. தலைவர் கலைஞர், கருணாஸ் டெசோ லவ்ஸ் மோடி ஃபார் எஃபர்ட்ஸ் டு ஃபைண்ட் லங்கா சொல்யூஷன். இலங்கையில் தீர்வுக்காக ஏற்பாடு செய்யும் மோடி அவர்களே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சொல்லுபவர் தலைவர் கலைஞர் என்பதா சொல்லும் பொழுதுதான் இங்கிருந்து வருது, ஈழத் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்க விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசுக்கு டெசோ வற்புறுத்தல் என்று. இது இந்த நேரத்தில் தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அதாவது மத்திய அரசு சில முயற்சி எடுக்கு. தமிழ்நாட்டில் மத்திய அரசை ஆளக்கூடிய கட்சி தனக்கு தளம் இல்லையே, தனக்கு வலம் வருவதற்கான இடம் இல்லையே என்று வருத்தப்படும் நேரத்தில் ஒன்று ஈழத்தமிழ் பேசணும்னா திமுக பேசணும், இல்ல அதிமுக பேசணுங்கிற நிலைமையில அதிமுக இன்னமும் அதை கையில எடுத்துருச்சு. காங்கிரஸ் பேசுறாங்க, தேர்தலுக்கு முன்பு பேசுறாங்க. இதே வாசன் பேசினாரு, ஞான ரஷீத் பேசினாரு. எப்ப பேசுறாங்கன்னா, தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி மீது உள்ள வெறுப்பை மக்கள் மாற்றுவார்கள் சொல்லிட்டு பேசுறாங்க. இப்போது அமைதியா இருக்கிறாங்க. இல்ல, யார் பேசினாலும் மக்கள் ஏத்துக்க தயார் இல்லைங்க, செயலை மட்டும் பார்ப்பாங்க. மக்கள் விஜி போனா திமுக அந்த காலத்துல நம்பினாங்க. ஈழத்தமிழ் பிரச்சனையில இன்னைக்கு அதிமுக நம்புறாங்க. 4 தீர்மானங்கள் போட்டதுனாலையும் அதை தொடர்ந்து சொல்வதனாலையும் ஆட்சியில் உள்ளவர்களால் சாதிக்க முடியும்னு புலம்பெயர் தமிழோட நினைக்காங்க. இன்னைக்கு எப்படிங்க பாஜக இங்க தலா அமைக்கிறது? அப்ப அதுக்காக அவங்க கூடி பேசினால அதை ஆமாம் ஆமாம் ஆமன் சொல்லுறதுக்கு ஆள் வேணும் இல்ல. அதற்குத்தான் அவசரமா டெசோ மாநாடு கூட்டினாரா? அதற்குத்தான் அவசரமா மோடியை பாராட்டி பேசினாரா என்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு எழுப்பிச்சுனா அது எப்படி ஐயா நேரடியாக பாஜக மோடி அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சகத்திலும் சொன்னாங்களா? அப்படிலாம் இருக்காது. இதற்குன்னு செயல்பட்டு இருக்கக்கூடிய விவகாரத்தினுடைய உளவுத்துறை இருக்கு. அதனால RAW சொல்லித்த அவங்க எழுதி கொடுத்துட்ட டெசோவை மறுபடியும் மறுபுலனாய்வு செய்து கொண்டு வந்தாரு என்பதான கருத்தெல்லாம் இருந்துச்சு. நிருபர் சொல்லுகிறாரு, இந்திய அரசுடைய ஆலோசகராக யார் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து பிரதம அமைச்சர்களை, பிரதம மந்திரிகளை இந்தியாவுக்கு ஆதரவு சொல்லிக் கொண்டு இலங்கை ஆதரவாக திசை திருப்புறார் சொல்றாரு. படம் நெடுமாறும். அது இந்திய அரசு ஆலோசகர் அல்ல, தலைப்பு அப்படி போட்டாவ தப்பா. உள்ளுக்கு படிச்சா கௌசல சொல்றாரு. கௌசல் ராஜபக்சேயின் ஆலோசகர். ராஜபக்சே தான் வச்ச குழுவுல கௌசல ஆலோசகரா போட்டத என்ன அவர் அறிக்கையா கொடுத்தத தலைப்பா எடுத்து என்னமோ இந்திய அரசு ஆலோசகர் புரியுற மாதிரி போட்டாவ. நெடுமாறும் பார்வைக்கு 2 1 பேர் தெரியும் போல இருக்கு. அது உண்மையும் உள்ளபடியே கௌசல் இந்திய அரசையே மிரட்டினாரு. நீங்க எப்படி ஐயா உட்கார்ந்துகிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசுவியோ
அவங்கள்ட்ட கேட்காம என்பதெல்லாம் கௌசல் மிரட்டினார். நேற்றே பேசிக்கிட்டோம், அதைத்தான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் தலைவர் கலைஞர் மிக தெளிவாக இப்படி வந்திருக்கக்கூடிய வழிகாட்டல் படிதான் கூட்டி இப்படி முடிவெடுத்து மோடியை ஆதரித்து செய்தார் என்பதனால்தான் புரிந்து கொண்டு யார் வந்தாலும் என்ன தீராது, நீங்க உட்கார்ந்து பேசி தமிழ் தேசிய கூட்டமைப்போட 13வது சட்ட திருத்தம் சொன்னாலும் தீராது, தனி ஈழம் அமைந்தால்தான் நிரந்தர தீர்வு ஏற்படும் வைகோ பேட்டி என்று சொல்லியிருப்பது. அப்ப வைகோ சொல்லியிருப்பது என்பது நீங்க எதை சொன்னாலும் இல்ல, அவர் திமுக கூட சேருவதற்குள்ள முயற்சி எடுக்காரனெல்லாம் நேற்று சொன்னியோ, உள்ளபடியே இல்லையா தமிழீழம் மட்டும்தான் மதிமுக அடிப்படை, அதுல அவங்க இவங்க சேர்ந்துக்கிட்டா நாங்க சேர மாட்டோம் ஐயான்னு இவங்க என்ன வெளியே வருவாக போல் இருக்கு, அவங்க உள்ள போவாக போல் இருக்குல்ல பாஜக கூட்டணியில தமிழ்நாட்டில் வருது. வைகோவுக்கு ஆட்சிக்கு வருவதை விட கட்சியை காப்பதை விட தமிழ் நடந்தான் எந்தைக்கு முக்கியம் செயல்பட்டுக்கிறார் வைகோ என்று சொன்னால், இதே போலத்தான் என இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வந்த இலங்கை தமிழ் எம்பிக்கள் குழு தமிழக பாஜக தலைவருடன் இன்று சந்திப்பு என்பதாகவும், அந்த சந்திப்பிலே யாரெல்லாம் சம்பந்தர் வர்றாரு, மாவே சேனாதி ராஜா வர்றாரு, பொன் செல்வராஜ் வர்றாரு, செல்வம் அடைக்கல்நாதன் வர்றாரு, சுரேஷ் பேரை விட்டாள தெரியல அவரும் வருவாரு, பொன் ராதாகிருஷ்ணனையும் தமிழிசை சவுந்தரராஜனையும் இலகணேசனையும் ஆனந்தி சீனிவாசனையும் சந்திக்க போறாங்களாம்னா, ஏற்கனவே நாங்க சந்திச்சோமுங்கன்னு பாமக பக்கத்துல இருந்து அவங்க அன்புமணி போய் சுஷ்மா ஸ்வராஜை சந்திச்சாங்க. அப்பமே கூட சுஷ்மா ஸ்வராஜ் மஹிந்தாக்கு ஆதரவு தான் என்ற கருத்து ஆதாரபூர்வமாக தமிழர் மத்தியில் இருந்தாலும், மோடிக்கு அப்படியெல்லாம் மஹிந்தாவை பிடிக்கல என்ற செய்தியும் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க என்று அவங்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு நிலைமை இருக்கும் பொழுதுதான் இந்த சந்திப்புகள் நடக்கிறது. அதாவது தலைவர் கலைஞர் நேற்றே அண்ணாவுக்கு பாரத ரத்னா கொடுங்க என்ற விஷயம் சொல்லி இருந்தாரு. அத ஒரு கேலி சித்திரமா போட்டு இந்த ஆங்கில பெயரில் உள்ள தமிழேடு என்ன போட்டுட்டாங்க, தெளிவா கலைஞருடைய கனவுல அண்ணா சொல்ற மாதிரி தொடர்ந்து 15 வருஷம் மத்தியில் ஆட்சியில இருந்தப்போ இது உனக்கு தோணலையா தம்பி அப்படின்னு கேட்டுட்டேன். கலைஞருக்கு தோணி இருக்கும், அதை வெளியே சொல்லியிருக்க மாட்டார். ஓஹோ, நான் ஆட்சியில் இருந்த போது கூட இருப்பதாக சொல்ல மாட்டாங்க. தலைவர் கலைஞர் எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கப்ப தெளிவாக சிந்திப்பார், தெளிவா செயல்படுவாரு. அண்ணா நிறைய வந்திருக்கு அவருக்கு. ஆனா வாஜ்பாய் நினைவே ஆட்சியில் இருக்கும்போது வராது, மாறா குடும்ப நினைவு தான் வரும். எதிர்கட்சியான அண்ணா நினைவு வந்துருமா? தலைவர் கலைஞர் சொன்னதை வழிமுடியதை போல ஞானதேசி சொல்லிருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, அண்ணாவுக்கு பாரத விருது கொடுங்க வேண்டாம்னு சொல்ல, அதே போல வாஜ்பாய் கொடுங்க இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா சோனியா கூட சொல்லுவாரு. நான் சும்மா இருக்க முடியல, எதையாவது சொல்லியாக வேண்டும். அரசியல் தலைவர்கள் பலரும் அன்றாடம் அச்சு ஊடகங்களில் வர வேண்டும் என்ற தேவைக்காக அறிக்கைகள் விடுவார்கள். அதையெல்லாம் நீங்க பெருசா எடுக்கக்கூடாது. மக்கள் பெருசா எடுத்துக்கிறாங்களே, ஐயோ பாவம் மக்கள் என்று சொன்னா, நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பிரச்சனை இந்தியா இலங்கை பேசி தீர்க்க வேண்டும். அதிமுக தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கருத்து போட்டாங்களா? 2 கட்சி ஒன்னா சொல்லியிருக்கிறாங்க. 2 கட்சியும் வழக்கு தொடுத்ததுனால அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் கருத்து சொல்லணும்லாங்க. கச்சத்தீவை பற்றி இவங்க வழக்கு தொடக்க, அந்த வழக்கு அங்க போக என்ன, அதுல உடனடியா சுப்ரீம் கோர்ட் பேசி தீருங்கப்பா. அதாவது கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து நழுவ முடியாத உச்ச நீதிமன்றம், அது ஒரு ஆழமான பிரச்சனையும் அந்த வழக்கும், அதில் புள்ளி விவரங்களும் ஆதாரங்களும் உச்ச நீதிமன்றத்தின் பழைய தீர்ப்புகளும் இருக்கின்றன. அதனால அது வேறு, அது மட்டுமே மீனவர் பிரச்சனை, இலங்கை கடற்படை மீனவர்களை, இந்திய மீனவர்களை, தமிழக மீனவர்களை சுடும் பிரச்சனை, கைது செய்யும் பிரச்சனை, பறிமுதல் செய்யும் பிரச்சனை, படகுகளை உடைக்கும் பிரச்சனை, மீன்களை களவாங்கும் பிரச்சனை, பறிமுதல் செய்யும் பிரச்சனை என்பதில் கிடையாது. கச்சத்தீவு மட்டுமே தீர்க்காது. நீங்க ரொம்ப தெளிவா இடையில அப்படியெல்லாம் ஒரு கோடெல்லாம் கிடையாது ஐயா. மீன்காரனுக்கு எங்கேயும் போய் மீன் பிடிக்கலாம் ஐயா. அவிய இங்க இவ அங்க மீன் பிடிக்கும் போது அங்க தடை இங்க தடை இல்லைன்னு எதையாவது செய்யாதீங்க ஐயா. அங்க உபகரணங்களையும் அதற்கு தடுப்பு இங்கே அவர்கள் பயன்படுத்தல் என்று செய்யாம எல்லா பக்கமும் இப்படி மீன் வளத்தை கெடுக்கக்கூடிய, மற்ற மீனவர்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அல்லது கெடுக்கக்கூடிய, உடைக்கக்கூடிய வலைகளை பயன்படுத்தாதீங்க என்பதை ஒட்டுமொத்தமா 2ஐயும் சேர்த்து முடிவுக்கு கொண்டாங்க ஐயா. அதுதான் தீர்வு. அது வேறு, இது வேறு. யாரையும் பிடிக்க முடியாது, கூடாது என்பதுதான் பொது விதி. இதை சொல்லணும். இப்படி மன்றம் என்னோட எல்லையை கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறது தெரியல. ஏற்கனவே முல்லை பெரியாறு விவகாரம், காவிரி நீர் பிரச்சனைக்கு இந்தியாவில் இருக்க மாநிலங்களே உச்ச நீதிமன்றம் சொல்லி கேட்கவே இல்லை.
இதற்கு இழுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க முடியாத சூழ்நிலையில இவர்கள் போய் இப்ப மீனவர் பிரச்சனைக்காக பேசுங்கன்னா எப்படி முடியும் தெரியல. எது எப்படியோ தமிழக அரசு மீனவர்களுக்காக தொடர்ந்து நல்ல பயிற்சி எடுத்துட்டு இருக்கு. தமிழக அரசுடைய கால்நடைத்துறை, மீன்வளத்துறை மட்டும் இல்ல, அந்த அரசியல் விஜயகுமார் சொல்றாரு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முறை, அதாவது கடலோர மாவட்டங்கள்ல மீனவர் பிரச்சனை எப்போது ஏற்பட்டாலும் அதை வந்து உடனடியாக முதலமைச்சர் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு உத்தரவு வந்து சொல்றாரு. ஆக தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையாலும் கவனிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு போதும், முழு அதிகாரத்தையும் தமிழ்நாடு அரசு கொடுத்தாலே போதும். இந்த நீதிமன்றம் கொடுக்கிற கருத்து சரியாயிடும். யார் போய் பேசுறது, எங்க பேசுறதுங்கிறத ஏற்கனவே கொழும்பு சென்று பேசி கூட திருப்தி இல்லை, முடிவில்லை. மீனவர் பிரச்சனை வந்து கடல் அலை அழைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் ஓய்வுமான்னு தெரியல. ஆனால் இந்த வழக்கு இப்ப சொல்லி இருப்பதற்க இதை தம்பித்தோர போட்டாரா அதிமுக சார்பா, திமுக சார்பா டிகேஎஸ் இளங்கோவன் போட்டாரா, அந்த வழக்கில் இப்படி சொல்லிவிட்டோம் என்று சொல்றாங்களே, அது சரி. ஏன்னா உயர்ந்தபட்ச நீதிமன்றம் சொன்னதை கவனிச்சாங்க. கச்சத்தீவு பிரச்சனை ஒரு வழக்கு இருக்கையா, அதை கலைஞர் போட்டாரு, அதுக்கு முன்னால ஜெயலலிதா போட்ட வழக்குன்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதற்கு முன்னால என்ஜே போஸ் பேர்ல மீனவர் சங்கம் தலைவர் பேர்ல போட்ட வழக்குன்னு அது ஒண்ணு நிக்கி என்பதை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்று சொன்னால் இத்தனைக்கும் மத்தியில் அந்த டெசோவில் ராஜபக்சே போகக்கூடாதுங்கிற ஆர்ப்பாட்டமும் அதை நடுவண் அரசும் செய்யணும் என்பது போலவோ என்னவோ, ஐநாவுக்கு தான் கேட்காதா கலைஞர் தெரியல என்பதும் சேர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை 3ஆம் தேதி போட்டு அறிவிச்சிருக்கிறார் தலைவர் கலைஞர். என்று சொல்லும் பொழுது ரிச்சர்ட் அட்டன்பரோ மறைவுக்கு கருணாநிதி இரங்கல், காந்தி திரைப்படத்தை இயக்கியவர் என்று ரொம்ப தெளிவா, அதாவது அண்ணல் காந்தியடிகளின் அழியா புகழை உலகமெங்கும் திரைப்படம் மூலம் எடுத்து சென்றவர் காந்தி திரைப்பட இயக்குனர் ரிச்சர்ட் அட்டன்பரோ மறைவுக்கு தலைவர் கலைஞர் இரங்கல் போட்டார். அதாவது இந்த ரிச்சர்ட் அட்டன்பரோவை பத்தி நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும், ஆனா தெரியாது. தலைவர் தெளிவா சொல்லுகிறாரு. எப்படி முல்லை பெரியார் அணைக்கு மூல காரணமா இருந்த பென்னிக்கு வந்து அவருடைய சொந்த சொத்தை வித்து கட்டாரு, முல்லை அந்த அணை கட்டாரு. அதே போலவே காந்தி திரைப்படத்தை எடுப்பதற்கு தன்னுடைய சொந்த சொத்தை வித்து பண்ணாரா காந்தி அட்டன்பரோ. ஆனா நம்ம நாட்டுல காந்தியை பத்தியோ அம்பேத்கரை பத்தி எடுக்கிறதுக்கு யாருக்கும் துணியும் இல்ல, அதுக்கு மனசாட்சியும் இல்ல. இவங்க எதை எடுப்பாங்கன்னு சொன்னா சில்க்ஸ் வரல எடுப்பாங்க நம்ம ஆட்கள். அதுதான் முக்கியமா இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல இத்தனை நடிகர்கள் இருந்தும் கூட அம்பேத்கர் நடிப்பதற்கு யார் தயாரானாங்க? கேரளாவை சேர்ந்த நடிகர் மம்முட்டி தயாரானாரு, நல்லா நடித்தார். ஆக தமிழ்நாட்டு கலைஞர்களுக்கும் இந்திய உணர்வும் இந்தியாவின் உணர்வும் வர வேண்டும். இதற்கு பிறகு அவர்தான் தெரியல வரி குறைப்பு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இருக்காங்க. அவங்க இது இப்படி சொல்ல போனவங்க ரிச்சர்ட் அட்டன்பரோ காந்தி திரைப்படத்தை எல்லா மாணவர்களுக்கும் காண்பிக்க வகையில் தமிழக அரசு வரி விலக்கு அளிச்சது. ஆனா போய் சேரல. அதாவது ரிச்சர்ட் அட்டன்பரோவினுடைய அந்த இயக்குனராக, அவர் இயக்குனராக இருந்து டைரக்டராக இருந்து அவர் இயக்கி அனுப்பிய அந்த காந்தி படம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக ஆங்கிலேயருடைய கொடுமைகளை எதிர்த்து நமக்கு புரிய வச்சுச்சுன்னா, வரிசையில போய் அடிப்பாங்க கட்டையை வச்சுக்கிட்டு. அடிக்கும் பொழுது அவங்க இந்த வெள்ளைக்காரருடைய திமிர் அடிக்கும் பொழுது வரிசையில் அப்படி அடி வாங்கிட்டே, காந்தினா அமைதியா, காந்தினா அகிம்சையா, அதனால அடிச்சா திருப்பி அடிக்கூடாதான், தடுக்கவும் கூடாதான், அப்படியே அடி வாங்கிட்டே ஒவ்வொருத்தரா போவாங்க. அடிபட்டு இப்படி எல்லாம் அந்த படத்துல அப்படியே மயிர்கூச்செரியும் காட்சிகள் நடந்த உண்மை சொன்னாங்க. நடந்த உண்மையை இப்படி எல்லாம் காட்டும் பொழுதுதான் நமக்கு விளங்குது. நம்ம பிறகுக்கு முன்னால வந்துச்சுல்ல, நடந்துச்சுல்ல அந்த காந்தி மேல ஆங்கிலேயம் அடக்குமுறை. அதனால ஆனாலும் கூட காந்தி மட்டுமே வாங்கி கொடுத்தரல. ஒரு பக்கம் புரட்சிகரமான இயக்கத்தை நடத்திய பகத்சிங்கும், ஒரு பக்கம் புரட்சிகரமாக ராணுவத்தை கட்டிய நேதாஜியும் என்பதையும் நினைவுபடுத்தி நாம பார்ப்போம். காந்தி இந்தியாவுக்கு பாடுபட்டாரு, பிடல் காஸ்ட்ரோ தலைவர் வந்து உலகத்துக்கு பாடுபட்டாங்க. அதே மாதிரி மதர் தெரசா வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் இந்தியாவுக்காகவும் இந்திய ஏழைகள் பாடுபட்டாங்க. அவருடைய நிறைவை போற்றும் வகையில 104வது பிறந்தநாள்ல ரங்கசாமி புதுவை மாநில முதல்வர் பங்கு பெற்று வாழ்த்திருக்கிறாரு. பாராட்டுடைய நல்ல செய்தி. அப்படி சொன்னீங்கன்னா இந்த நாள் இன்னைக்கு நாள் நம்ம நினைவுபடுத்த வேண்டியது, இந்தியாவில் காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னா அந்த சுதந்திரத்தை ஏமாத்து மாதிரி ஆயிப்போச்சியா, தந்திரமாயி போச்சு எல்லாம் சொல்லுதாவளே. மீண்டும் மீண்டும் ஆங்கிலேயனோ அந்நியனோ அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் கொள்ளையடிக்காங்க இந்த நிலத்தை. இதையெல்லாம் அனுமதிச்சதுதான் காந்தின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்களே. இத்தனைக்கு காரணமா அப்படி அட்ஜஸ்ட் பண்ண, அப்படி கொடு, ஜம்மு காஷ்மீர் அவளுக்கு சுயாட்சி கொடுக்கறியா, பட்டேல் நேரு நான் சொல்லுத கேட்கறியா என்று செஞ்சாரே ஒருத்தர். அவர் என்ன பேட்டர்னு? மவுண்ட் பேட்டன். அந்த பேட்டர் ரவுடிக்கார பிரபு இருந்தவர். ஆமா, அந்த மவுண்ட் பேட்டனு இங்க இப்படி எல்லாம் பண்ணினாலும் அவரை அட்டூழியக்காரன் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனா வேற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாவா.
கண்டுபிடிச்சதுனாலதான் அவரை இன்று சுட்டு படுகொலை செய்த நாளாம். இது ஆங்கில பெயரில் உள்ள தமிழேடு போட்டு 79ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் படுகொலை செய்யப்பட்ட நாள்னு சொல்லி எங்க ஐரிஷ் குடியரசு என்ற IRA என்ற அமைப்பால் கொல்லப்பட்டாரு. அயர்லாந்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள டோனக்கல் விரிகுடா கடல் பகுதியில் ஷேடோ 5 என்ற மீன்பிடி படகில் சென்று கொண்டிருந்த பொழுது அதுல பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் அவருடன் 14 வயது பேரன் உட்பட மொத்தம் 4 பேர் கொல்லப்பட்டனர் போட்டு பிரிட்டிஷ் பாராசூட் வீரர்கள் 18 பேரும் IRA நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் அதே நாள் அங்கேயே பலியானாங்க. அதே நேரத்தில் போட்டு ரெண்டையும் நாங்க தான் செஞ்சோம் என்று ஐரிஷ் ரிபப்ளிகன் ஆர்மி IRA சொல்லிச்சான். அதாவது கத்தோலிக்கர்கள் புராட்டஸ்டன்ட்கள் கண்ட்ரோலில் இருந்து கொண்டு பிரிட்டிஷார் நேரடியாக காலனி ஆக்கும் பொழுது அந்த காலனி எடுத்து இந்த காலனியில இருந்து அந்த காலனி போனாரா, அந்த காலனியில எதிர்த்து போராடிய கத்தோலிக்கர்கள் தான் IRA படைய வச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட சாதியாக பிரிவாக நாங்கள் வைக்கவில்லை, விடுதலை செய்ய ஐரிஷை வைத்தோம் அயர்லாண்டை என்று சொல்லி மாசேத்துவம் வழியை பான்பெற்றினோம் என்று சொல்லி அவர்கள் போராடினவர்கள் தான் வெடி வச்சோம் நாங்க தான் சொன்னவங்க. புலிகளை மட்டும் பயங்கரவாதிகளே IRA இப்படி பண்ணி செய்யா என்ற விஷயத்தை நாம சொல்லி ஆகணும். அதை நாங்கள் தான் வைத்தோம் என்று பெருமைப்பட்டு சொன்னார்கள் என்பதையும் சொல்ல ஆகணும். அந்த IRA தான் அதற்கு பிறகு சின் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி அதுதான் எங்கள் முன்னணி அரசியல் படை என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி விடுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வடமேற்கா ஐரிஷில இந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு தமிழகத்திற்கும் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் வர வேண்டும் சொன்னா இதே மாதிரி நேற்று காட்சி ஊடகத்தில் பூரா என்ன வருதுன்னு ஆங்கில காட்சி ஊடகத்தில் ஐயா ஸ்காட்லாந்து என்று இங்கிலாந்திற்குள், ஏன்னா எல்லாம் இங்கிலாந்து சம்பந்தப்பட்டது, அது அட்டன்பரோவில் இருக்கட்டும் மவுண்ட் பேட்டன்ல இருக்கட்டும் ஸ்காட்லாந்து இங்கிலாந்துக்குள்ள உள்ள நாடு சுயாட்சியை ஏற்றி அந்த சுயாட்சி மூலமாக தனி பாராளுமன்றமாக நடந்து கொண்டிருப்பது. அவர்கள் நாங்கள் தனி நாடாக பிரிந்து செல்கிறோம் என்பதாக சொல்லி அதற்காக வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் 70 விழுக்காடு 71 விழுக்காடு ஆதரவாக பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி வரும்பொழுது ஸ்காட்லாந்திய அந்த விடுதலை என்பது அவர்கள் சுயமாக நின்று போவது என்பது பிரிவினைவாதம் அல்ல, சுயமாக அந்தந்த ஆட்கள் அவங்கங்க நின்னுக்கிறது ஐயா. இதனால நீங்க ஈழத்தமிழர்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் பிரிவினைவாதின்னு சொல்றவங்க வாய மூடி பேசுன்னு சொல்லுங்க என்பதாகவும் சொல்லி காஷ்மீர் சுயாட்சி கேட்கிறவனையும் அப்படித்தான் பார்க்கணும் என்பதையும் சொல்லி இதெல்லாம் வரலாற்றில் உலக வரலாற்றில் வருதையா என்கிற அதிர்ச்சி செய்தியா தமிழ்நாட்டு செய்தி வந்திருக்குது. ROC arrested for taking 10 lakh bribe from top Honjo அப்படின்னு சொல்லி போட்டு ROC என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கார்பரேட்டர்களா என்ன MAM ராமசாமி புக்டு ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஹெல்டு பிரைப் பெய்டு டு டிக்ளேர் AGM நல் அண்ட் வாய்டு என்பதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எடுத்து போட்டதுக்கு என்ன ஐயா தமிழ்னு கேட்டா லஞ்ச வழக்கில் கம்பெனிகள் பதிவாளர் கைது, MAM ராமசாமி CBI விசாரணை, சொத்துக்களை வரிக்கு சரி நடப்பதாக என்ன MAM ராமசாமி பேட்டி என்பதாகவும் ஒரு பக்கம், 10 லட்சம் லஞ்சம் வாங்கிய கம்பெனிகள் பதிவாளர் கைது, சென்னையில் CBI அதிரடி ரைடு என்பதாக இவங்களை எடுத்து போட்டு மன்னுதி சோழனா அவளை இப்படி தொழிலதிபர்களுடைய வில்லங்கத்தில் எல்லாம் வாங்கியதாக எடுத்து வரும்பொழுதே புடிச்சிட்டாகலாம், வீட்டில் போய் பிடிச்சி 20 லட்சம் பிடிச்சிட்டாங்களாம். இப்படி ஏற்கனவே பிடிச்சிருக்காங்களாம். இதே நிறுவனம் பிடிக்கும் நிறுவனம், என்ன புலனாய்வு நிறுவனமா பிடிக்கும் நிறுவனம். MAM ராமசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு கல்விக்கு இருக்கிறவர், ஒரு குதிரை பந்தாட்ட வீரர், MP-யாக இருந்தவர் அந்த குடும்பமே கல்விக்காக தன்னை அர்ப்பணித்தது. இந்த அளவும் கூட அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சாதி மதம் பார்ப்பதே இல்லை, தனது சமூகத்தை சார்ந்த யாருக்குமே முக்கிய பதவி தரல. அந்த அளவுக்கு முழுக்க கல்வி பணியை மிக நிறைவேற்றிருக்கிறார். கல்வி பணி என்றால் என்ன பொருள்? அதாவது பொறியியல் கல்லூரியில் நீங்கள் சேருவதற்கு 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வாங்குவோம் கட்டாய நன்கொடையாக. மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேர்வதற்கு 30 லட்சம் வாங்கினோம், 40 லட்சம் வாங்கினோம், இப்போ 50 லட்சம் வாங்குவோம் என்பதுதான் கல்வி பணியா? சமீபத்தில் கூட ஒரு கல்வி பணி அப்படியாக இவர் வியாபாரம். அதனாலதான் தமிழக அரசு அப்படியே லவக்குன்னு எடுத்துக்கிச்சு. இவர் பையனுக்கு அப்பாவுக்கு உள்ள சண்டையிலன்னு அவர் சொல்லுவார். வளர்ப்பு மகளான பிரச்சனையா ஒரு நல்ல மனிதர் MAM ராமசாமி, அவருக்கு சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய சொத்து இருக்கு. அந்த கல்வி பணி கூட அவர் எந்த தவறு செய்யவில்லை. அவர் SR சொல்லப்பட்ட உதவியாளர் இருந்தாரு, நண்பர். இவர் இருந்தப்போ இவர் மீது ஒரு கொலை பணி விடுது, மனைவியே கணவனை கொலை செஞ்சாங்க. அந்த கொலைக்கு இந்த SR பிடிக்க வந்துச்சு, அரசு காவல்துறை பிடிக்க வந்துச்சு. அப்ப கூட உதவியாளர் நம்பினாரு. இத்தனைக்கு அந்த உதவியாளர் வேற சமூகம் ஒரு சமூகம். ஆக சமூகத்தை பார்க்காமல் கல்விக்காக பாடுபட்ட MAM ராமசாமி வளர்ப்பு சிக்கிக் கொண்டார். அதுதாங்க கட்டாய கல்வி என்ற வணிகத்தை வணிகமாக முழுமையாக ஆக்கி
செய்ததனால்தான் அங்கு எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாதவரும் போராடினாங்க. நிர்வாகத்தை சரியாக கவனிக்காதனால, நிர்வாகத்தில் முழுக்க ஊழல் செய்ததுனால, அதுல வாங்குற பணத்தை மட்டும் சரியா கவனிச்சதுனால, மக்களை கவனிக்காதனால என்ன என்று சொன்னால், இதே போல இந்தியா நடந்தா கூட தமிழ்நாட்டு தொழிலதிபர்களுக்கும் மத்திய வித்தியாசம் இருக்கு. புதுடெல்லியில பார்த்தா அரசியல்வாதிகளையும் அமைச்சர்களையும் பெரும்பாலும் இயக்குவது தொழிலதிபர்கள் தான். அது மோடியாக இருந்தாலும் சரி, சோனியா இருந்தாலும் சரி. இல்ல, இங்கேயும் அப்படித்தான். அந்த குறிப்பிட்ட தனவந்தர்கிட்ட போய் மாதம் காசு வாங்காத அரசியல்வாதி யார் இருக்காங்களா? யாருமே இல்ல. அதற்கப்புறம் சீட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பல்கலைக்கழகத்தில் தாரன்னு சொல்லி வாங்காத தலைவர்கள் யார் இருக்காங்களா? இத்தனைக்கு பயன்படுத்தினாலும் அவருக்கோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கோ யாரும் எந்த உதவியும் செய்யவில்லை. இல்ல, அவங்க எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இதுவரை காப்பாத்தினாவ. இது போன்ற தப்புக்கள் எல்லாம் நடப்பதையும், கட்டாய நன்கொடை நடப்பதையும் இந்த ஆட்சியில தான் புடிச்சு போட்டாங்க என்று சொன்னால், IPS IAS அதிகாரிகளை ஆட்சி படைத்தவர் யார் இந்த மனுநீதி சோழன் என்று கச்சேரி சாலை நாளேடு போட்டு இவரை பற்றி பின்னால உள்ள நிழல் மனிதரை போடலிங்கோ என்று சொன்னால், இப்படி அவர் ஏற்கனவே சிபிஐல ஆனாரு, ஏற்கனவே ஒருத்தர் மத்திய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தவர், இன்னைக்கு அவர் துணை சபாநாயகர் நிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டிலிருந்து போன மாநில அரசியல்வாதிகளுடைய பெயரை சொல்லி அவருக்கு உதவியாளராக இருக்கும் பொழுது ஏமாத்தி வாங்கினதுனால ஏற்கனவே கைதானார் என்ற வில்லங்கம் இருக்கு. ஆனாலும் சமூகத்தை சொல்லி என்ன, யாராவது தப்பா பண்ணா, இந்த கச்சேரி சாலை நாளேட்டில் தப்பா தஞ்சாவூர் போட்ட மாதிரி அவர் தப்பா உள்ள தஞ்சாவூர்காரர் அல்ல, அவர் அதுக்கு மாறா திருச்சி லால்குடி சேர்ந்தவரா? அந்த கைதுனால யாருக்கு இருக்குன்னா, அந்த மனித சொல்ல அவர் சார்ந்த சமூகத்தில் உயர் பதவிக்கு போகும்போது இப்படி திட்டமிட்டு வரைந்திருக்கு. குறிப்பாக தனியார் இருக்கிறாரு, பணத்தை வாங்கியிருக்கிறாரு, காரணம் பிடிபட்டிருக்கிறாரு. அங்கிருந்து வரக்கூடிய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ, அந்தஸ்தை உயர்த்தி இயக்கம் நடத்துபவர்களுக்கோ, போராடுபவர்களுக்கோ எந்த பலனும் இல்லாம எதிராக இருந்தாருன்னு அவங்க சொல்லுதாவ. அந்த சமூகத்தில் பல பேர் எப்படிதான் அந்த பதவிக்கு போன பிறகு CMs come calling but கோயம்புத்தூர் hesitant to move out என்பதாக கோயம்புத்தூருக்கு கர்நாடக முதலமைச்சர் வருகிறார், ஒரு கூட்டம் நடத்துகிறார். ஜனவரி 20ஆம் தேதி சீதாராமையா கோயம்புத்தூர் தொழிலதிபர்களே எங்களுடன் வாருங்கள் என்று சாம்ராஜ் நகர் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2014 வைத்திருக்கிறேன் வாருங்கள் என்கிறார். அதே போல என்ன மத்திய பிரதேச முதலமைச்சர் வருகிறார் ஆகஸ்ட் 28ஆம் தேதி, நீங்க வாங்கையா என்று சௌகன் கூப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் என்ன கூப்பிட போறார் வர்றாரு. இப்படியாக ஒவ்வொருவரும் சொன்னாலும் கோயம்புத்தூர்ல உள்ள தொழில்கள் சொல்றாங்களா, ஐயா 80களில் நாங்க பல்வேறு பஞ்சாலைகளை என்ன தமிழ்நாட்டிலிருந்து இங்கிருந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு ஆந்திர பிரதேசத்துக்கு போனது உண்மைதான். ஆனாலும் இப்பொழுது நாங்கள் போவதாக இல்லை. சிலர் அப்படி போய் சுகர் மைனிங் சைட்ல எல்லாம் போனாலும் உள்ளபடியே தமிழ்நாட்டில் எங்களுக்கு நல்லாத்தான் இருக்குதுன்னு அங்குள்ள தொழிற்சாலையினுடைய தொழிலதிபர்களுடைய சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப தெளிவா நாங்க போக மாட்டோம்னு சொல்றாங்களே. இங்கதான் நிக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடுங்கன்னா, இந்திய துணை கண்டத்தில் எங்கள் மாநிலத்திற்கு இங்குள்ள தொழிலதிபர்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு போக முடியாது என்று தடுக்க முடியாது மாநில உரிமை. ஆனால் அகில இந்திய ரீதியில் நான் வருவேன் சொல்லி போட்டு இங்க அள்ளிட்டு போக பார்க்காவோ தோத்து போறாவோ என்பதுதான் தமிழ்நாட்டு நிலைமைனா. அதே மாதிரி தாங்க மோடி டிஃபரண்ட் ஃப்ரம் வாஜ்பாயின்னு நாயுடு சொல்லிட்டாரு. சந்திரபாபு நாயுடு போய் கேட்டாரு, எங்க ஊருக்கு சலுகை கொடுங்கன்னு கேட்டாரு. இங்கிருந்து முதல்வர் செல்வி ஜெயலலிதா அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்கன்றாங்களே. வாஜ்பாய் சொன்னா கேட்பாரு, மோடி தனியா தான் முடிவெடுப்பாரு, அவர் வித்தியாசமா இருக்கிறாருன்னு சந்திரபாபு நாயுடுவே சொல்லி போட்டாரு. நாயுடு மட்டும் இல்லையா, பல்வேறு மத்திய அமைச்சர் அப்படித்தான். எல்லா அமைச்சருடைய கூட்டு பொறுப்புக்கு தலைவராக மோடி இருந்தாலும் கூட தன்னிச்சையாக எந்த அமைச்சரும் முடிவெடுப்பதற்கு அனுமதிப்பில்லையா. காரணம் மக்கள் என் மீது உள்ள செல்வாக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஏதாவது தவறு நடக்க நான் தான் பொறுப்பு சொல்லி. ஆனால் நம்ம ஊர்ல சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி ஆகஸ்ட் 30 முற்றுகை போராட்டம் என்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் முன்னாள் MLA அறிவிச்சிருக்காரு. கட்டண கொள்ளை என்ன ஈடுபட்டு இருக்கானுவோ தனி நிறுவனங்கள் என்பதாக சொல்றாரு. சுங்கச்சாவடியில 10 முதல் 40% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்க நியாயமானு கேட்காரு. அவர் மட்டுமா கேட்காரு, சுங்கச்சாவடி கட்டண உயர்வு லாரி உரிமையாளர்கள் எதிர்ப்பு என்பதாகவும் 54 தமிழ்நாடு போட்டிருக்க. அந்த அளவுக்கு ஏன் வாகனத்துல போற எல்லாரும் தான் கேட்காவோ. இங்கிருந்து திருநெல்வேலி வேற போயிட்டு வரணும்னா நீங்க 1000 ரூபாய் இதுக்கு ஆக வேண்டியிருக்கு.
நீங்க பாண்டிச்சேரி போகணும்னால நீங்க ஒவ்வொன்றுக்கும் கூடுதல் ஆயிப்போச்சு. தனியார் கையில என்ன கொண்டாந்து கொள்ளையடிச்சவங்கன்னு சொல்ல கையில இந்த திருச்சி ரூட்டை கொடுத்துட்டாங்களா? கோயம்புத்தூர் போகும் பொழுது கேட்டு கோயம்புத்தூர்ல இருந்து இவர் சொல்லியிருக்காரு வேல்முருகன். இந்த அளவுக்கு சொல்வதனால்தான் ஏற்கனவே என்எல்சி நிறுவனத்தில் இருக்கிற 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யணும்ன்றதுக்காகவும் செப்டம்பர் 1 சென்னையில செப்டம்பர் 1 இருப்பேன் என்பதையும் சொல்லியிருக்காரு. அப்ப ஆகஸ்ட் 30 ஒரு போராட்டம் எல்லா சுங்கச்சாவடி முன்னாலையும் வேல்முருகன். அதே மாதிரி செப்டம்பர் 1 போராட்டம். இவர் சொல்ல மருத்துவர் ஐயா நல்ல போராளி ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுனா இலங்கை தமிழர் பிரச்சனை இல்ல, இந்த இணையதள பிரச்சனை இல்ல, முதல்வர் அம்மாவுக்கு ஆதரவாக வேல்முருகன் போராடினால அவர் மீது முத்திரை குத்தப்பட்டது. சிறப்பா 65 அமைப்புகளை கூட்டி அதையெல்லாம் நீக்கிட்டாரு. என்ன முதல்வர் தான் சாதிச்சிருக்காருன்னு புலம்பெயர் தமிழர் நம்புறேன். யார் என்ன சொன்னாலும் அறிவாளத்தில் சொன்னாலும் ஏத்துக்கிட மாட்டேங்க. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் குடியிருப்பு பகுதி மதுக்கடைகளை அகற்ற கோரி சென்னையில் 2ஆம் தேதி பாமக ஆர்ப்பாட்டம்னு ராம்தாஸ், அதாவது குடியிருப்பு பகுதியில் ஏன் மதுக்கடை வைக்கியோ என்று அழகா கேட்டு போட்டாருன்னு வரும்பொழுது தமிழக இளைஞர்களிடம் நாணயியல் ஆராய்ச்சி பரவுகிறது. சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தகவல், நாணயியல் ஆராய்ச்சி குறித்த ஆர்வம் இளைஞர்களுடைய அதிகரிப்பு என்பதாக நேற்று சிறிய காசில் இருந்து பெரிய தகவலை கொடுத்துள்ளார்கள் என்பதாக பெருவழுதி நாணயம் கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என்று அதனுடைய தினமலர் ஆசிரியர் சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுதாருங்க. ஒரு ஆசிரியர் பரவாயில்ல, நல்ல விஷயம் கிருஷ்ணமூர்த்தி செஞ்சிருக்காருன்னு சொன்னா கொற்கை பாண்டியர் வரலாற்றிலிருந்தும் அந்த நாணயத்துல பாண்டியர் காலத்துல மீன் போட்டது இருக்கு. நீங்க அந்த கிரீடம் வைத்த அரசர் போட்டது இருக்க அது வேற என்று வரலாற்றை கொண்டாந்து தெளிவா வச்சு போட்டாரு நாணய ஆராய்ச்சியிலிருந்து என்று சொல்லும் பொழுதுதான் வானில் இரு நிலவு வதந்தியை பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயான்னு அவரு சொல்லி போட்டாங்க என்பதனால நாளைய மெய்ப்பொருள் காண்பரில் சந்திப்போம். நன்றி.